417வது விழா அமராவதி திரையரங்க சந்தினை நம்முடைய பாரதி அரங்கத்திலே நடைபெற இருக்கிறது. அந்த வயதுல ரொம்ப அற்புதமா அந்த கதையை சொல்லி திருக்குறளை சொன்ன அந்த விதம், அந்த செல்வத்தை பெற்றவர்களுக்கும் அவர்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கும் நம்முடைய நன்றி. திருவள்ளுவர் லேசானவர் அல்ல, எல்லா விஷயத்திலையும் பாசானவர், எல்லா புலவர்களுக்கும் பாசானவர். அப்படிப்பட்ட திருவள்ளுவரை மையப்படுத்தி நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறை கம்பம் பாரதி இலக்கிய பேரவையும் இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்விலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே அளவற்ற மகிழ்ச்சி. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படிங்கிற குரல் எனக்கு தொடக்கத்தில் நினைவுக்கு வருது. அது நினைவுக்கு வந்த உடனே ஒரு பக்தி பாட்டை பாடி நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு ஆசைப்படுறேன் உங்க வாழ்த்துக்களோட. எனக்கு பிடிச்ச சாமி, என்னுடைய தெய்வம், அது மேல ஒரே ஒரு பாட்டு. அந்த தெய்வம் எங்க இருக்குன்னா, தெய்வம் நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, இதோ இந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணை உள்ள நெஞ்சிலே கோயில் கொள்கிறார். பழைய நூல் படித்து உங்களை எல்லாம் வணங்கி, இறைவன் படைப்பிலே மனிதனை விட மிகச்சிறந்த தெய்வம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. வள்ளுவர் சொல்லிட்டாரு, வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். அதனால முறைப்படி வாழுகின்ற மனிதர்கள் தெய்வம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இப்ப இந்த வரிகளை தொட்டு ஒரு அற்புதமான பாடலை பி.பி. ஸ்ரீனிவாஸ், கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதி பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய ஒரு பாடல். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம், வாரி வாரி வளர்க்கும் போது வல்லலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகை போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். அதான் மையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற வள்ளுவரின் வார்த்தைகளை கவியரசர் எடுத்து கையாண்ட பாடல் இந்த பாடல். நீங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்கிறதுக்கு ஒரு காரணத்தை வள்ளுவர் சொல்றார். நாங்க எதுக்கு கேட்கணும், எங்களுக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிந்தனை வந்தால் வள்ளுவர் சொல்றாரு, அதனால உட்கார்ந்து இருக்கோம்னு கேட்கறதுக்கு ஒரு குரலை சொல்றார். இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை பெறும் அப்படின்னு வள்ளுவர் சொன்னதுனால நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம், நாங்க கேட்கறதுக்கு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, கருவாயா நீ பேசுறதுக்கு வள்ளுவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்கார். அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லி, நல்லதை நினைத்து நல்ல வார்த்தையை சொன்னால் இந்த தேசத்திலே பூமியிலே அறம் பெருகும் என்று வள்ளுவர் சொன்ன வாக்கினை மனதார ஏற்றுக்கொண்டு அங்கிருப்பவர்களும் இங்கிருப்பவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு வார்த்தை என்ன செஞ்சிடும், எதுக்கு அப்படி பேசி நம் மனசுல என்ன மாற்றத்தை உண்டாக்கும்? ஒரே ஒரு செய்தியை சொல்லிட்டு, ஒரு அப்பா, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு உலக பெண் குழந்தைகள் தினம், உலக சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் இன்னைக்கு. நவம்பர் 14 இந்தியால குழந்தைகள், சர்வதேச
அந்த பெண் குழந்தைகள் தினம் இன்னைக்கு. ஒரு வீட்டுல ஒரு பையன் வந்து பிறந்தா கடவுள் வரம் கொடுத்து பிறந்திருக்கிறான்னு அர்த்தம். அந்த வீட்டுல ஒரு பெண் குழந்தை பிறந்தா அந்த கடவுளே வந்து பிறந்திருக்கிறான்னு அர்த்தம். அப்படி பெருமைக்குரிய பெண்கள் நம் வீட்டின் கண்கள். இப்போ நான் ஒரு செய்தி சொல்றேன். ஒரு அப்பா பையனை கூப்பிட்டுக்கிட்டு மருந்து கடைக்கு போறார். தமிழ்ல சொன்னா புரியும், மெடிக்கல் ஷாப்புக்கு போறார். போய் அப்பா கேட்கிறாரு, ஒரு எறும்பு பாக்கெட்டு கொடுங்க, எறும்பு மருந்து கொடுங்க, எறும்பு மருந்து கொடுங்கன்னு கேட்கிறாரு. இப்ப பக்கத்துல இருக்கிற பையன் கேட்கிறான், ஏனப்பா நம்ம வீட்டு எறும்புக்கெல்லாம் உடம்பு சௌரியம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்ம மருந்து போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கலாம், எதுக்காக வாங்குவோம்? உயிரை காப்பாற்றுறது. இப்ப அப்பாக்கு அப்படியே முகத்துல அடிச்சது மாதிரி இருந்துச்சு. மெடிக்கல் ஷாப்புக்காரர்கிட்ட சொன்னாரு, எனக்கு மருந்து வேணாம், நான் என் வீட்டுல இருக்கிற எறும்புகள் எல்லாம் கொல்றதுக்கு மருந்து வாங்க வந்திருக்கேன். என் பையன் அந்த உயிரெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறான். என் வாழ்க்கையில இனிமே எறும்பு மருந்தை வாங்க மாட்டேன்னு சொன்னான்னா ஒரு வார்த்தை ஒரு மனிதனை மாமனிதனாக நிச்சயமாக மாற்றும் என்பதால் திருக்குறள் அவர் தொடாத விஷயமே இல்லை. இப்ப திரைப்படத்துல திருக்குறளை எப்படி எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். மரியாதைக்குரிய இயக்குனர் சிகரம் யாருங்க? உங்களை மாதிரி இருப்பாருங்க ஐயா, உங்களை மாதிரி. நீங்க கண்ணாடியில என்னையோ பாருங்க, உங்களை மாதிரியே இருப்பார். உங்களை பார்த்தோன்னே எனக்கு அந்த செய்தியை ஞாபகத்துக்கு வருது. இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் தன்னுடைய எல்லா படங்களிலும் டைட்டில் முதலில் போடுகின்ற அந்த செய்தி திருக்குறள். ஏற்கனவே அன்னை சொன்னது மாதிரி, அந்த தம்பி சொன்னது மாதிரி, அகல முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகன்னு சொல்லி தன்னுடைய எல்லா திரைப்படங்களிலும் இந்த திருக்குறளை பயன்படுத்திய பெருமைக்குரியவர் அரங்கன் அண்ணாவோட தோழர் ராம அரங்கன். அவர் நிறுவிய நிறுவனமும் இவர் கூட்டாட்சி. அதெல்லாம் முதல்ல அகர முதல் எழுத்தெல்லாம் அப்படின்னு போட்டு பாத்தீங்களா, ஒரு புதையலே எங்க அண்ணன் கிட்ட. இந்த பேரு ரொம்ப வித்தியாசமான பேரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல யாருக்கும் பாரதன் அப்படிங்கிற பேரு இல்லை. ஏன்னா இந்த பெயர் பாரதியினுடைய ஆண்பால், அவன் பெண்பால். இவர் அந்த பாரதி என்கின்ற அந்த சொல்லோட ஆண்பால் அண்ணன் பாரதன். அந்த பாரதியை பத்தி பேச சொன்னா எவ்வளவு செய்திகள் உள்ள வச்சிருக்கிறாங்க. இப்ப கூட 104வது நினைவு தினம் கொண்டாடப்படுகின்ற சூழல் இருக்கு. அந்த அற்புதமான நேரத்தில் அந்த பாரதியை சொல்லியிருக்கு. எதுக்காக திருக்குறளை பத்தி பேசும்போது இவ்வளவு விவரமான பாரதன் ஐயா சினிமா பாட்டெல்லாம் வச்சிருக்கிறார். திருவள்ளுவர் காலத்துல திரைப்படமே இல்லை. இந்த திரைப்படத்துக்கெல்லாம் அவ்வளவு மரியாதை கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா பாரதி சொல்லியிருக்கேன், காட்டு விலங்கறியும் கை குழந்தை தானறியும் பாட்டின் இசையதனை பாம்பறியும் அப்படின்னு சொன்னதுனால பாம்புக்கு தெரிகிறது, நமக்கு தெரியாதா? இசை அவ்வளவு முக்கியமானது. ஏன்னா இசையால் வசமாக இதயம் எது, இறைவனே இசை வடிவம் எனும் போது இசையால் வசமாக இதயம் எது. அதுக்காக இது அந்த இசை வேணும். ஆனா நான் நல்லா பாடுறேன்னு நீங்க நம்பணும். நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், வேற வழி இல்லை, நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் போகும்போது பாராட்டணும், நல்லா இல்லைன்னா அதை மனசுக்குள்ளே வச்சுக்கணும். இப்போ அடுத்து 2 திருக்குறளை ஒரு திரைப்படத்துல முதல் சரணமா வச்சிருப்பாங்க. அன்பிலாரெல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தானாகாதெனும் முயற்சி தன்னை வருத்த கூலி தரும். என்ன படம் உங்களுக்கு தெரியும்? ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். அந்த பாடல்ல
2 திருக்குறளை பயன்படுத்திய பெருமை புரட்சி தலைவரோடு சேர்ந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் அதுல பங்களிப்பு இருக்கு. இப்போ இந்த அறிவை பற்றி சொன்னாங்க, தம்பி சொன்ன அறிவு அற்றம் காக்கும் கருவி. அந்த அறிவுக்காக ஒரு கதை சொன்னாங்க, தம்பி இங்கே வந்திருக்காது, நீ வெறும் பணத்தை நோக்கியே போய்கிட்டு இருந்ததுனால உனக்கு அந்த தம்பி கதையை கேட்டீங்களா? எவ்வளவு அழகா எடுத்து சொன்னான் பாரு. அத கவிஞர் வாலி அந்த அறிவோட அருமையை அப்படியே தூக்கி வச்சிருக்காரு. அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டு விடு, காலம் மாறுது கருத்து மாறுது, நானும் மாற வேண்டும், நம்மால் நாடும் மாற வேண்டும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. வெறும் தத்துவமா சொல்ல வேணாம், ஒரு சின்ன கிளிகளுக்காக ஒரு செய்தி சொல்றேன். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது, புதிய செய்தி எல்லாம் இல்லை. நியாயம் நியாயம் யாராகியரோ உந்தையும் எந்தையும் எம்முறை கேள்வி. இது பாட்டு கேள்விப்பட்டது இல்லையா? கேள்விப்பட்டது இல்லையா? செம்பள பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தான் ஐயா முடிச்சிட்டாங்க, தான் கலந்தனவே அப்படிங்கிற குறுந்தொகையில வர்ற ஒரு 4 வரி. அதுக்கப்புறம் நம்முடைய திருவள்ளுவர் இன்பத்துப்பால் அதுல சொன்ன ஒரு திருக்குறள், யான் நோக்குங்கால் நிலம் நோக்கும், நோக்காக்கால் யார் நோக்கி மெல்ல நகும். இந்த 2 எடுத்துக்கிட்டு நம்மால அதே கவியரசர் கவி பேரரசர் கொடுத்த அந்த பாட்டு. நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. அதே நியாயம் நியாயம் யாராகியோ. அடுத்த வரி இப்ப அந்த ஊழலுக்கு வர்றாங்க, திருக்குறளை உள்ள கொண்டு வராங்க. பார்க்கும் போது மண்ணை நீ பார்க்கின்றாய, உன்னை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாய, நேரில பார்த்தால் என்ன நிலவென்ன பெய்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூமுகம் சிவந்தா போகும். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோன்னு அப்படியே திருக்குறளை அப்படியே கொண்டு வந்து கொடுத்த பெருமை கவியரசருக்கு உண்டு. அடுத்த ஒரு மிக சிறப்பான பாடல். நான் இந்த திருக்குறளை தொடங்குறேன், நீங்க சொல்லணும், ரொம்ப முக்கியமான குறள், நம்முடைய வாழ்க்கையை மாற்று. 1330 குறள். அதுல உங்களுக்கு தெரியும், முதல்ல அறத்துப்பால்ல ஒரு 38 அற்புதம், பொருட்பால்ல 70 தெரிஞ்சுக்கணும், அறத்துப்பால்ல 38, பொருட்பால்ல 70, இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால்ல 25. ஆக மொத்தம் 133 அதிகாரங்கள். இதுல எல்லா பாடலும் சிறப்பு. ஆனா நம்முடைய வாழ்க்கையை நேரடியாக மாற்றக்கூடிய, நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய குறள்கள்னு சொன்னா அதுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. அதுல ஒண்ணு, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உளவின்றி தாழாது உழற்றுவர். இது அப்படியே அந்த தெய்வத்தான் ஆகாதெனும் முயற்சியுடன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்றாங்கல்ல, இந்த 2 குறளும் கிட்டத்தட்ட ஒண்ணு. விதி என்பது யார் எழுதியதாக சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது? ஆண்டவன் எழுதியதாக நம்பப்படுகிறது. அப்ப விதியை மாற்றி எழுதிட்டா நமக்கு தேவையானதை தருவதற்கு யார் தயாராக இல்லை? இறைவன் தயாராக. அதத்தான் தெய்வத்தான் ஆகாது. இது ஊழை, ஊழ்னா வினை, விதி. ஊழையும் உப்பக்கம் காண்பர் உளவின்றி தாழாது உழைச்சுவர். இத நம்முடைய மாட்டு வண்டி செல்லாத இடங்களுக்கெல்லாம் தன்
ஓட்டி சென்று பாமரனின் வாழ்க்கையை அனைவருக்கும் படம் பிடித்து காட்டிய பாட்டுக்கோட்டை என்று அழைக்கப்படுகின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முத பதவியேற்கிறார். முதலமைச்சரா பதவியேற்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் அமர்கின்ற இந்த நாற்காலிகளில் 3 கால்கள் எவை என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு கால் பட்டுக்கோட்டையினுடைய பாடல்கள் அவைதான் என்னை இந்த இடத்திலே அமர்த்தி இருக்கிறது சொல்லி ஐயா சொன்னாங்க. அதுதான் என்னென்று கொண்டாருக்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகருக்குன்னு அதுக்கு ஒரு பாட்டு பட்டுக்கோட்டையார் போட்டாங்க. விதியமே விழுந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும், வேலை செஞ்சா உயர்வோம் என்ற விவர மண்டையில் ஏறணும், தங்களைத்தானே ஏலேலோ தங்களைத்தானே ஏலேலோ. விதியை என்னை வீழ்த்து கிடக்காமல் முயற்சி செய்தால் விதியை கூட புரட்டி போடலாம் என்ற வள்ளுவரின் வாக்கை திரைப்பட பாடலாக தந்த பெருமைக்குரிய பெருமகன் நம்முடைய பட்டுக்கோட்டையார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயாவை பத்தி ஒரு தனி தலைப்பே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு பெரிய செய்திகளை வச்சிருக்கிறாங்க. அடுத்து ஒரே பாடல் அந்த பாட்டு உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவங்க நடிச்ச ஒரு படத்துல இருந்த ஒரு பாட்டு. அந்த படம் சொல்றேன், அந்த பாட்டை நீங்க சொல்றீங்களா? அந்த படம் பேரு அது மறந்து வச்சு பேசிட்டு ஐயா எப்படி வராரு திருக்குறளை தினம் கேட்கிறாரு. இது இல்லைன்னா அப்படி அந்த ஆண்டவன் கேட்டார் வந்துச்சா, 6 மணமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6 சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6 தெய்வத்தின் கட்டளை 6 6 மணமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6 ஒன்றே சொல்வார் நன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் நன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி, இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும், இந்த 2 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமே 6 அந்த ஆண்டவன் கட்டளை 6. இந்த பாட்டுல கிட்டத்தட்ட 6 குறள் மென்ஷன் பண்ணி இருக்கிறாங்க, 8 குறள் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்து பாருங்களேன் கடைசி சரணத்துக்கு வர ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இந்த பாடல்ல நான் ஒவ்வொரு குறளா சொல்றேன், நான் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன் அந்த குறளை மட்டும், அந்த 6 குறளை மட்டும். அந்த 6 குறள் என்னென்ன குறள்னு சொல்றேன், இது கரெக்டா அந்த இடத்துல பொருந்துதான்னு பாருங்க. சில இடங்கள்ல 8 குறள் பொருந்துதுன்னு சொல்றாங்க. நான் அப்புறம் அண்ணன் சொல்லி அதுக்கு விளக்கம் வாங்கிக்கிறேன். நான் அந்த 8 குறளை எழுதல, எனக்கு உடன்பாடு உள்ள ஒரு 6 குறளை மட்டும் நான் எழுதியிருக்கேன். தன்னை தெரிவது பொய்யற்க பொய்த்தவன் தன்னெஞ்சே தன்னை சொல்லும், உள்ளதை சொல்லி நல்லதை செய்தால் உலகம் இடம் மயங்கும். இப்ப அடுத்த வரி பாருங்க, நான் அந்த சரணம் பாடல, இந்த சரணம். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும், நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மழையிலும் வானப்பெருகு
அப்படிங்கிற குரலை சார் ஐயா வந்து அங்க எடுத்திருக்காங்க. அடுத்த குரல் பாருங்க. இன்பத்துள் இன்பம் விளையாதா, துன்பத்துள் துன்பம் கூறுதல் இலன். அது அந்த வரி. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி. அந்த குரல். அடுத்த குரல் பாருங்க. இன்சொலா ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து இவ்வளவு அன்னைக்கு அண்ணா சொல்ற. அதுதான் அண்ணன். இது எங்க கொண்டு வராங்க? உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். அந்த இடத்துல இதை கொண்டு வராது. அடுத்த குரல் பாருங்க. அழுக்காறு எளிதான குரல். அவா வெகுளி இன்னாச்சல் நான்கும் இழுக்கா இயன்றதா. அதத்தான் ஐயா கைகட்டின அந்த வரி. என்ன வரி? ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இப்படி ஒரே பாடல்ல 6 அல்லது 8 குறளை உள்ளடக்கி திருக்குறளுக்கு பெருமை சேர்த்த புண்ணியம் கவியரசர் கண்ணதாசனுக்கு உண்டு. அந்த காலத்துல இந்த பேனா தலை குனிந்தார். அப்ப எழுதின பாடல் ஆசிரியர் அல்லது வசன கர்த்தாக்கள் தங்களுடைய பேனா தலை குனிந்தால் இந்த சமுதாயம் தலை நிமிர வேண்டும் என்ற முனைப்போடு எழுதின. இப்ப அதை பத்திலாம் கவலை கேட்டா இயக்குனர் மேல ஒரு பழியை போடுறாங்க. இப்ப நான் இன்னும் ஒரு குரலை சொல்லிட்டு அந்த செய்தியை சொல்றேன். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரை கண்ணி வந்துருச்சு, என் தங்கச்சி வந்துருச்சு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரம் உள்ளத்தனை உயர்வு. வெறும் ரொம்ப பழைய பாட்டா பாடுறானே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருக்குறள் திருப்பணி நிகழ்வு 10வது வாரத்தில் ஆரம்பித்த எண்ணி துணிக பெறுமோ துணிந்தபின் எண்ணுவோம் என்பதை இலக்கு என்ற 2000 ஆண்டுக்கு முன்னால் உரைத்த வள்ளுவரின் குரலுக்கொப்ப பாரத இலக்கிய பேரவையுடைய தலைவர் அண்ணன் பாரதன் அவர்கள் ஆரம்பித்த வேகத்தை விட இன்னும் அதிக வேகமாக கொண்டு செல்கின்றார். அவருக்கு பாரத இலக்கிய பேரவையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. அதனைப் போலவே நாளைய தினம் அண்ணனாக சகோதரர் துரைப்பாண்டி அவர்களும் தந்தை அங்கேற்கனவே அவர்களும் எதிரெதிரணியில் பேசப் போகிறார். மகளிருக்காக பெண்களுக்காக துரைப்பாண்டி பேசப் போகிறார். ஆண்கள் தான் திண்டாடுகிறார்கள் என்ற அணியில் மகிழ்ச்சியாக ஆண்கள் இருக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள். இப்போது ஒரு அரை மணி நேரத்திலே நம்ம பாடல்கள் மூலம் கடுமையான திருக்குறளில் எல்லாம் புகுத்த முடியும் என்று நிரூபித்த துரைப்பாண்டி அவர்களின் வாதத்தையும் அங்கேற்கனவே அவர்கள் வாதத்தையும் நாம் தவறாமல் கண்டுபிடிக்க வேண்டும். உங்கள் ஆதரவு தொடர வேண்டும் என்று பாரத இலக்கிய பேரவை சார்பாக இதுவரை செவிசாய்த்து அமைதி காத்து நிகழ்ச்சியை மெருகூட்டிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பணியில் நிமித்தம் செல்ல வேண்டிய பணியை மாற்றி அமைத்துவிட்டு உங்கள் நிகழ்வுக்கு வருகிறேன் என்று பாரத இலக்கிய பேரவை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உதவி பொறியாளர் கம்பம் தந்த கவிஞர் மீரான் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். அதனைப் போலவே முன்னிலை பொறுப்பை ஏற்று நேரம் தவறாமல் வந்து எப்பொழுதும் எங்கள் நிகழ்ச்சிக்கு மெருகு சேர்க்கின்ற பெருமகன் நிலக்கிழார் ஐயா தீபா சுருள்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.